தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சி எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, ஐயா சுபவி அவர்கள் உண்மையிலேயே நேர்மையாளரா இல்லை காசுக்காக எதையும் திங்கக்கூடிய பன்றிக்குடி வேந்தர்களின் வாரிசா என்பது குறித்து பேசி விவாதிக்கிறதுக்காகத்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியவே நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம். ஐயா சுபவி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த திராவிட கட்சி தலைவர்களின் மன்மத லீலைகள் என்ன அப்படிங்கிறது ஐயா சுபவிக்கு நல்லாவே தெரியும். 5 பெண்களை வச்சிருந்திருக்காரு கருணாநிதி. அதில் ஒரு பெண்ணுக்கு பேர் மனைவி, ஒரு பெண்ணுக்கு பேர் துணைவி, ஒரு பெண்ணுக்கு பேர் இணைவி, ஒரு பெண்ணுக்கு பேர் பிணைவி, இன்னொரு பெண்ணுக்கு பேர் பொண்டாட்டி. இப்படி 5 பேர்களை வச்சிருந்திருக்கிறாரு இந்த முத்துவேல் கருணாநிதி. தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலியின் ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்போம். வாங்க நாம் தமிழர். இன்றைக்கி நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சி எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா, ஐயா சுபவி அவர்கள் உண்மையிலேயே நேர்மையாளரா இல்லை காசுக்காக எதையும் திங்கக்கூடிய பன்றிக்குடி வேந்தர்களின் வாரிசா என்பது குறித்து பேசி விவாதிக்கிறதுக்காகத்தான் இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியவே நாம் இன்றைக்கி கூட்டியிருக்கோம். ஐயா சுபவி அவர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த திராவிட கட்சி தலைவர்களின் மன்மத லீலைகள் என்ன அப்படிங்கிறது ஐயா சுபவிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அந்த மன்மத லீலைகளை நம்மளை போன ஆளுகள் கொண்டு வந்துருமோ என்னமோ என்று பதறிக்கிட்டு இந்த சுபவி அவர்கள் அடுத்த கட்சிக்காரங்க மேலே இல்லாத அவதூறுகளை பரப்பி அசிங்கப்படுத்தி அவருடைய கேரக்டரை சிதைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கொடிய சிந்தனையில் இந்த சுபவி போன்ற ஈனப்பிறவிகள் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதுக்கு உதாரணம், ஐயா சுபவி அவர்கள் உண்மையிலேயே நேர்மையாளராக இருந்தால் அந்த திமுகவின் கலைஞர் தலைமையை ஏற்றிருப்பாரா? பெண்கள் விஷயத்தில் இந்த சுபவி அவர்கள் உண்மையிலேயே நேர்மையாளராக இருந்தால் கலைஞர் தலைமையை ஏற்றிருப்பாரா? 5 பெண்களை வச்சிருந்த அந்த கருணாநிதிக்கு இவர் முட்டு கொடுக்குறாரு. சரியா? 5 பெண்களை வச்சிருந்திருக்காரு கருணாநிதி. அதில் ஒரு பெண்ணுக்கு பேர் மனைவி, ஒரு பெண்ணுக்கு பேர் துணைவி, ஒரு பெண்ணுக்கு பேர் இணைவி, ஒரு பெண்ணுக்கு பேர் பிணைவி, இன்னொரு பெண்ணுக்கு பேர் பொண்டாட்டி. இப்படி 5 பேர்களை வச்சிருந்திருக்கிறாரு இந்த முத்துவேல் கருணாநிதி. அவருக்கு இந்த சுபவி அவர்கள் முட்டு கொடுக்குறாரு. சரியா? இனி எவ்வளோ நாளைக்கு நீ முட்டு கொடுப்ப? அயோக்கியத்தனம் செஞ்சதை நாங்கள் நிச்சயம் உடைப்போம்டா. எங்கள் தமிழக மக்களுக்கு அந்த அயோக்கியம் செஞ்ச துரோகங்களை நாங்கள் நிச்சயம் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே தான் இருப்போம். ஈழப்போரில் 1,60,000 பேருக்கு மேலே சுட்டு கொல்லப்பட்டாங்க, கொன்று குவிக்கப்பட்டாங்க. அப்போ காலை சாப்பாடை முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கு உள்ள அந்த ஒரு 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து இந்த முத்துவேல் கருணாநிதி எங்கள் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுறாரு. முள்ளிவாய்க்காலில் போய் நீங்கள் சரணடைஞ்சிருங்க, உங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தலைமறைவாக இருந்த எங்கள் தாய் தமிழ் உறவுகளை சரணடைய சொல்லிட்டு கொத்துக்குண்டு போட்டு கொன்று குமிக்கிறதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் இந்த முத்துவேல் கருணாநிதி முழு காரணமாக இருந்திருக்காப்புல. சரியா? இதுக்கு நம்ம கனிமொழியும் உடந்தையாக இருந்திருக்காங்க. இந்த 2 பேரையும் அழித்து ஒழிக்காமல் எப்படி தமிழினம் விடிவு பெறும்? நீ விடியலை தரப்போகிறோன்னு சொல்லி நீ 1000 தடவை கூவினாலும் எங்களுக்கான விடியல் எது அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். தனித்தமிழ் ஈழம் பெறுவதே எங்களுடைய இலக்கு. அதுதான் எங்களுக்கு நிச்சயம் தரக்கூடிய விடியல். சரியா? சுபவி அவர்களே, இதுதான் எங்களுடைய இலக்கு, இதுதான் எங்களுடைய லட்சியம். சரியா? தமிழ் ஈழம் அமைப்பது தான் எங்களுடைய லட்சியம். சரியா? 5 பெண்களை வச்சிருந்த இந்த முத்துவேல் கருணாநிதி யோக்கியன், எங்கள் அண்ணன் எந்த பெண்ணையும் தவறான சிந்தனையில் ஏடெடுத்து கூட பார்க்காத எங்கள் அண்ணன் சீமானவர்கள் அயோக்கியன். உனக்கு தெரியுதா? உனக்கு தெரியும். காரணம், 2026 அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சட்டசபைக்கு முதல்வராக வரப்போகிறாரு அப்படிங்கிற உண்மை உனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் உன்னுடைய தூக்கத்தையே கலைச்சிருக்கு. சரியா? உன்னை இந்த அளவுக்கு புலம்ப வச்சிருக்குன்னா அந்த ஒரு விஷயந்தான். சரியா? 5 பெண்களை வச்சிருந்த இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் யோக்கியன், எங்கள் அண்ணன் நூல் பிடிச்ச மாதிரி பெண்கள் விஷயத்தில் நூல் பிடிச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கிற எங்கள் அண்ணன் அயோக்கியனா? சுபவி அவர்களே, உங்கள் பேச்சுவார்த்தைகளை இத்தோட நிறுத்திக்கோங்க. சரியா? அநாகரிக பேச்சுவார்த்தைகளை உங்கள் திமுக காரன் வேணால் ரசிச்சுக்கிட்டு இருப்பான். உங்களுடைய பேச்சை நாங்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். பிறகு எங்களுடைய எதிர்வினை என்னங்கிறத
நீங்கள் புரிய வேண்டியது வந்திருக்கும். சரியா? நாட்டில் 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சுபவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நம்ம விஜயலட்சுமியும் வீரலட்சுமியும் போடுற அந்த சக்காலத்தி சண்டை பெரிய பிரச்சனையாக இந்த சுபவிக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரியா? சுபவிக்கு வந்து இந்த வீரலட்சுமி விஜயலட்சுமி போடுற அந்த சக்காலத்தி சண்டை பெரிய லெவலாக தெரியுது. காரணம், இந்த சுபவி தான் திருமணம் தாண்டிய உறவுன்னு சொல்லி கள்ளக்காதலை அதை சட்டபூர்வமாக நடத்துறதுக்கு அனுமதிக்கிறாரு இந்த சுபவி அவர்கள். ஐயா சுபவி அவர்களே, நாங்கள் உங்களுக்கு ஒன்று கேட்குறோம். உங்கள் வீட்டு பெண்கள் இந்த திருமணம் தாண்டிய உறவில் ஈடுபட்டால் அவங்கள அரவணைச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க அனுமதிப்பீங்களா? சுபவி அவர்களே, நல்ல ஒரு விளக்கத்தை கொடுங்க. சரியா? சுபவி அவர்களே, இதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுங்க. இதுக்கு பதிலை நீங்கள் காணொலி மூலமாகவோ இல்லை எழுத்து மூலமாகவோ லெட்டர் மூலமாகவோ எங்களுக்கு அனுப்பி விடுங்க. சரியா? உங்கள் வீட்டு பெண்கள் இதை செஞ்சால் நீங்கள் அனுமதிப்பீங்களா? சரியா? அந்த வீரலட்சுமி விஜயலட்சுமிங்கிறவ வருஷத்துக்கு ஒருத்தன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கா. சரியா? அவளை கொண்டு வந்து எங்கள் அண்ணன் கூட போய் நீ இணைச்சி விட பார்க்குற. சரியா? அவள் என்னமோ வந்து காதலிச்சதாகவும் அதை வந்து இணைச்சி அதுக்கு பதில் சொல்லணும் சீமானவர்கள் அப்படின்னு சொல்லி நீ அவளுக்காக நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்க. சரியா? நானும் ஒன்று கேட்குறேன் உன்ட்ட. அது என்ன அப்படின்னா, நாங்களும் படிக்கிற காலத்தில் காதல் பண்ணத்தான் செஞ்சோம். அந்த எங்களுடைய காதலர்களை நீ எனக்கு சேர்த்து வச்சிடுறியா? சுபவி, எங்களுக்கு அந்த பழைய காதலிகளை எங்களோட சேர்த்து வைக்கிறியா? உனக்கு அந்த வலிமை இருக்கா? அந்த வலிமை உனக்கு இல்லை. ஆனால் இந்த விஜயலட்சுமிக்கு நீ வந்து நியாயம் வாங்கி கொடுக்க போகிற. இதெல்லாம் வந்து காதல் எங்கேயாச்சும் கிராமத்துக்காரன் பூ சுற்றி வச்சுக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. நீ எதுக்காக இந்த விஜயலட்சுமியை கையில் எடுக்கிற அப்படின்னா, எங்களுடைய அண்ணனின் கேரக்டரை சிதைக்கணும், எங்கள் அண்ணனுக்குள்ள அந்த நட்பெயரை கெடுக்கணும், எங்கள் அண்ணன் மேலே அவதூறை பரப்பணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த விஜயலட்சுமியை நீ கையில் எடுத்துக்கிட்டு படம் ஓட்டிக்கிட்டு இருக்க. சரியா? அந்த விஜயலட்சுமியை நாங்கள் விரட்டி அடித்து அனுப்பி விட்டுட்டோம். ஆனாலும் நீ அவளுக்கு ரூபாயை கொடுத்து வச்சு இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு வர. நீ உண்மையிலேயே யாரு? நீ உண்மையிலேயே மாமாதானா? நம்ம விஜயலட்சுமிக்கு நீ மாமாவோட தான் நடந்துக்கிட்டு இருக்க. உன்னுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது நீ உண்மையிலேயே விஜயலட்சுமிக்கு மாமாவேல தான் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது மெய்ப்படுது. சரியா? அதுபோக நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கியா? எங்கள் அண்ணன் சர்வதேச லெவலில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டை சர்வதேச அளவுக்கு ஒரு போட்டி நாடாக கொண்டு வரணும்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து இந்த சக்காலத்தி சண்டையை கொண்டு வந்து நீ வந்து மறைச்சி விட்டுட்டு போயிடலான்னு பார்க்குற. நீ மறைக்க முற்பட்டது என்னன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களின் கொடூர விபத்தை நீ மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலைகளை நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினின் காவல்துறை கைது பண்ணி கொண்டு வரும்போதேவும் விபத்தை ஏற்படுத்தி கொன்று உடலாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி போனது. ஆனால் அது பலிக்கலை. அந்த விஷயத்தை எப்படி மறைக்கணும்னு சொல்லி இந்த சுபவி அவர்கள் இந்த மாதிரி கட்டுக்கதைகளை இல்லாத அவதூறுகளை எங்கள் மேலே நீ தெளிச்சிட்டு வர்ற. இது எங்களுக்கு நல்லாவே தெரியும் சுபவி. எங்கள் அண்ணன் சாட்டை துரைமுருகனின் கொலையை நீ நியாயப்படுத்தலான்னு பார்த்த. ஆனால் கொலை அங்கே நடக்கலை. அதனால நீ வந்து அந்த சம்பவத்தை மறைச்சிடலாம்னு நீ இந்த மாதிரி போலித்தனமான வேலையை, ஆண்மையற்றவன் செய்யக்கூடிய வேலையை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. சரியா? நாட்டில் பெட்ரோல் விலை கூடி போய் கிடக்கு. சரியா? அதன் மூலம் விலை ஏற்றங்கள் அநியாயமாக போய்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் அரசுக்கு துப்பு இல்லை. அதை நீ கண்டித்து அந்த முத்துவேல் கருணாநிதி மகனுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. நீட்டு தேர்வை நீக்குவோன்னு சொன்ன, நீட்டு தேர்வை எங்கேயா நீக்கியிருக்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம்னா அதை செயல்படுத்துறதுக்கு உனக்கு உங்கள் கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினுக்கு துப்பு இல்லை. அதை நீ எடுத்து சொல்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. ஆனால் அந்த செய்தியை ஞாபகப்படுத்துகிற எங்கள் மேலே நீ அவதூறு பரப்புகிற. அதுபோக இப்போ மின்சார கட்டணம் கூடி போய் கிடக்கு. மின்சார கட்டணம் ஏற்றின வரைக்கும் போதாதா? மின்சார கட்டணத்தை ஏற்றுற, பால் விலையை கூட்டுற,
இந்த பத்திரப்பதிவு செலவை கூட்டுற, இப்படி எல்லாத்தையும் கூட்டி கடைசியில் நீ எங்கள் மக்களுக்கு ஒரு 1000 ஓவாயை கொடுக்குற. இந்த 1000 ஓவா எங்கள் மக்கள் வாங்குறதுக்கு தினமும் பால் பாக்கெட்டில் வரியாக கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா ரூபாயை அழுகிறான். இந்த ரீசார்ஜிங்கிற பேரில் மாதம் வந்து அழுதுகிட்டு இருக்கான். இந்த ஈபிங்கிற பேரில் அதுக்கு மாதம் அழுதுகிட்டு இருக்கான். இத்தனை இதை அழுதுக்கு அப்புறமும் நீ 1000 ஓவாயை கொடுத்தேன் 1000 ஓவாயை கொடுத்தேன்னு சொல்லி எங்கள் மக்களை நீ வந்து அவ்வளவு கீழ்த்தரமாக கொண்டு போகிறான். அதை இந்த சுபவி அவர்கள் தாங்கி பிடிக்கிறாரு. அந்த முத்துவேல் கருணாநிதி மகனுக்கு முட்டு கொடுத்து இந்த சுபவி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கார். நீ உண்மையிலேயே ஆண்மகன் தான் அப்படின்னா நீ அண்ணன் செந்தமிழன் சீமான் வைக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் உன்கிட்ட இருந்து பதிலை எதிர்பார்க்குறோம் நாங்கள். அது இல்லை அப்படின்னா நீ பொத்திக்கிட்டு ஓரமாக நின்று அண்ணன் செந்தமிழன் சீமானின் அரசியலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சரியா? நாட்டில் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தினால இங்கே தமிழ்நாட்டில் படித்த இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து அயல் நாட்டில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட, தன்னுடைய கடன்களை அடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். தன்னையே தியாகமாக ஆக்கிக்கிட்டு இருக்கான். தன்னையே ஒரு மெழுகாக வச்சு உருகிக்கிட்டு இருக்கான். சரியா? அவங்களுடைய இதை கொச்சப்படுத்துகிற நீ சரியா? சுபவி அவர்களே, நாங்கள் அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். சரியா? தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். நீ இந்த எச்சித்தனமான பேச்சை பேசி விஜயலட்சுமி வீரலட்சுமியோட சக்காலத்தி சண்டையை கொண்டு வந்து நீ சீனில் ஓட்டிக்கிட்டு இருக்க. நீ யார்? நீ ஒரு மாமா பையன் அப்படிங்கிறத நீ நிரூபிச்சுக்கிட்டு இருக்க. சரியா? நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கங்கே படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அரசியல்வாதிகள் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கான். அதை தடுக்கிறதுக்கு உங்கள் முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினால் முடியலை. அதை எடுத்து சொல்கிறதுக்கு உனக்கும் வக்கு இல்லை. நீ வந்து இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் அவர்களை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். நிச்சயம் ஆட்சி மாற்றம் இருக்குது, அதிகார மாற்றம் இருக்குது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நீ தூக்கி பிடிச்சியோ அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. சரியா? சுபவி அவர்களே, அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது. நாட்டில் மக்கள் வளத்தை மனித வளத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த திராவிட கட்சிகள். மனித வளத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கு. சரியா? விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் 100 நாள் வேலைங்கிற பேரில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு நீ உட்கார வச்சு சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்க. விவசாயம் படுத்துக்கிடுச்சு. விவசாயிகள் தங்களுடைய நிலங்களை விற்று வெளியேற்றிக்கிட்டே இருக்கான் விவசாயத்திலிருந்து. நீ அதை தடுக்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. அதை கொண்டு போய் உங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின் வசத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உனக்கு வக்கு இல்லை. நீ என்ன செய்கிற? நாம் தமிழர் கட்சியினர் மீது இல்லாத அவதூறுகளை அசிங்கங்களை அள்ளி தெளிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்க. நாட்டில் விவசாயம் படுத்துக்கிடுச்சு. சரியா? மின்சார கட்டணம் எப்படி ஏற்றுறது? 100 யூனிட் யூஸ் பண்ணால் 5 ரூபான்னு சொல்கிற ஒரு யூனிட்டுக்கு. அதே இது 101 யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா 10 ரூபாயாக மாற்றிடுற. 101 யூனிட்டுக்கும் 10 ரூபா, 5 ரூபா அளந்துக்கிட்ட நாங்கள் இது டேப் பிடிச்சி ஐயா நின்றுக்கிட்டு இருக்க முடியும். 100க்குள்ளேயே ஓடணும்னு சொல்லி எங்கள்கிட்ட இருந்து நீ எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கிற? மதுவிலக்கை கொண்டு வருவோன்னு சொன்ன, மதுவிலக்கை கொண்டு வந்துட்டியா? மதுவிலக்கை ஏன் கொண்டு வரலன்னு சொல்லி கேட்டால் நீ எங்கள் மேலே கேஸை போடுற. மதுவிலக்கை கொண்டு வருவேன்னு சொல்லி நீ ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ மதுவிலக்கை பற்றி பேசுனா தெரியாது போல் நீ நகண்டு போய்கிட்டு இருக்க. அந்த முத்துவேல் கருணாநிதி மகனை கேட்கறதுக்கு இந்த சுபவியால் முடியலை. வக்கில் ஆண்மையற்று போயிருக்கிற இந்த சுபவி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது இல்லாத அவதூறுகளை அள்ளி வீசுகிற. நீ யாருக்கான அரசியலை பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கோ. நாங்கள் யாருக்கான அரசியலை பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோ. நாங்கள் நாம் தமிழர் கட்சியினர் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ யாருக்கான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆந்திர முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினுக்கான அரசியலை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ முத்துவேல் கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலினுக்கு நீ கக்கூஸ் கூட கழுவு, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எங்கள் தமிழினத்தை அந்த வேலையை செய்ய வைக்க அனுமதிக்கவே மாட்டோம். சரியா? நாட்டில் விவசாயம் போச்சு, மாணவர்களின் நலனை காக்குறோன்னு சொல்லி நீக்குவோன்னு சொன்னேன். இன்னைக்கு நீட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு உன்னால் முடியலை. நீ போய் மாதத்துக்கு ஒரு தடவை நீ வந்து மோடியை போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்க.
ஆனால் அவன்கிட்ட போய் நீ நேரடியாக அந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை, தைரியம் இல்லை, திராணி இல்லை. இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினை நீ தாங்கி பிடிக்கிற. நீக்க முடியலை, நம்ம விவசாயிகளை காக்க முடியலை, மீனவர்கள் அடிக்கடி கடலில் செத்து பணமாக மிதந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த இலங்கை அரசை தட்டி கேட்கறதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினால் முடியலை. அந்த மு க ஸ்டாலினுக்கு நீ அண்டை கொடுக்குற. சுபவி அவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் இறந்தது 66 பேருக்கு மேலே. உடல் கண் பார்வை இழந்தவங்க நூற்றுக்கணக்கான பேர் அங்கே கிடக்காங்க. அப்படி இருந்தும் நீ இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினுக்கு முட்டு கொடுக்குற. அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவரை போட்டு கொண்டிருக்காயா, இந்த பகல் நேரத்தில் போட்டு கொண்டிருக்காயா இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் ஆட்சியில். அதை தடுக்கிறதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினோட முடியலை. அவனுக்கு நீ முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க. சரியா? அந்த முத்துவேல் கருணாநிதி மகனுக்கு நீ முட்டு கொடுத்துட்டு அலையிற. உன்னுடைய நோக்கமெல்லாம் காசு, பணம், துட்டு, மணி, இதுதான் உன்னுடைய நோக்கம். இதை யார் கொடுத்தாலும் நீ அவங்களுக்கு சிங்சாங் போடுற பெரிய தலைவர் தான் நீ. சரியா? அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ தமிழின துரோகி, நீ கோடாரி காம்பு அப்படிங்கிறத நாங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் எங்களுடைய இலக்கு வச்சு போய்கிட்டு இருக்கோம். தனி ஈழம் அமைப்பதே எங்களுடைய இலக்கு. சரியா? தனி தமிழ் ஈழம் அமைப்பதே எங்களுடைய இலக்கு. அதை வச்சு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு கையளித்த அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட நீ வீணா சேட்டைக்கிட்ட எதுவும் பண்ணுன அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகளை நீ தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். சரியா? இது போக விவசாயிகளை காப்பாற்ற முடியல, நீட்ட மாணவர்களை காப்பாற்ற முடியல, மீனவர்களை காப்பாற்ற முடியல. ஆனால் மதுவை நம்பி ஒரு அரசாங்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. கள்ளச்சாராயத்தை குடித்து நூற்றுக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்கான். இந்த டாஸ்மாக் மூலியமாக ஆயிரக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் விடை இல்லை. இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அரசால் விடை சொல்ல முடியலை. ஐயா, டாஸ்மாகில் சாராயத்தை குடித்தாலும் சாகத்தான் செய்வான். அதே போல் கள்ளச்சாராயம் குடித்தாலும் சாகத்தான் செய்வான். கள்ளச்சாராயத்தில் மிக்சிங்கில் கொஞ்சம் கோளாறாயிருச்சு, கண்ணுக்குட்டி கலந்த அந்த கள்ளச்சாராயத்தில். அதனால இன்றைக்கி வெளியே வந்துருச்சு. இல்லைன்னா 20 வருஷமாக அந்த ஆள் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கான். சரியா? ஓன்ட்ட கள்ளச்சாராயம், அதாவது அரசாங்கமே சாராயம் விற்குமா, அதை மக்கள் வாங்கி குடிக்கணுமா, குடித்த மக்கள் ரோட்டுக்கு வந்துட்டால் போலீஸ்காரங்களை விட்டு நீ தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிருவ. இல்லை அப்படின்னா 10,000 20,000 சொல்லி பயணம் போட்டு எங்கள் மக்கள் பாக்கெட்டில் இருந்து நீ உருகிடுற. நீ உண்மையிலேயே மக்களுக்கான அரசு தான் செய்றியா? அரசாங்கம் தான் நடத்துறியா? மக்களுக்கான அரசாங்கம்னா மக்கள் நலனில் அக்கறை இருக்கணும். சரியா? இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும், இந்த டாஸ்மாகை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை உனக்கு இருந்திருந்தா இந்த மனித வளங்கள் வீணடிக்கப்பட்டிருக்காது. மனித வளங்கள் கிடைக்கிறதுக்கு அருது. அவன் பிள்ளை குட்டி இல்லாமல் பிள்ளை இல்லைன்னு கோயில் குளமாக அலைகிறான், ஆஸ்பத்திரி அலைகிறான். அப்படி பெற்று போட்ட இந்த புண்ணியவான்களை நீ கள்ளச்சாராயம் கொடுத்தும் டாஸ்மாக் சாராயம் கொடுத்தும் குமிச்சிக்கிட்டு இருக்க. சரியா? குத்து கொண்டுகள் போட்டு கொன்னாத்தான் கொலை இல்லை, கொலைன்னு கிடையாது. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் கொடுத்தும் இந்த டாஸ்மாக் மூலியமாக சாராயம் கொடுத்தும் கொல்றதும் கொலை தான் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுபவி அவர்களே, 5 பெண்களை வச்சிருந்த இந்த முத்துவேல் கருணாநிதி யோக்கியன் எந்த பெண்களிடத்திலும் அநாகரிக நடத்தைகள் காட்டாத எங்கள் அண்ணன் சீமான் உனக்கு அயோக்கியனை திடுறானா? முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் ஒரு டிவி செய்தி வாசிப்பாளரை ஓட விரட்டி கற்பழிச்சாயா, அவன் உனக்கு யோக்கியன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உனக்கு அயோக்கியனை திடுறானா? உன்னுடைய அனைத்து வேலைகளும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எதனால் தூக்கமின்றி தவிக்கிறேங்கிறதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். உனக்கு நிரந்தர தூக்கம் நிச்சயம் இருக்குது 2026. சரியா? நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டால் நீயே போய் தூங்கிடுவ. நிரந்தர நித்திரை நீயே போய் கொன்னுக்கிடுவ அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சுபவி அவர்களே, மக்கள் பிரச்சனை 1000 இருக்குது. நீ இந்த சக்காலத்தி சண்டையை கொண்டு அரசியலாக்க பார்க்குற. நீ யாருக்கான ஆள்? உண்மையிலேயே நீ யாருக்கான ஆளியா? தமிழக மக்களின் நலனை காக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நீ இந்த சக்காலத்தி சண்டைகளை பெருசுபடுத்தி
எங்களுடைய கேரக்டரை அசிங்கப்படுத்திடலான்னு நினைக்கிறேன். இது நடக்காது அவர்களே, நடக்காது சுபவி அவர்களே. கள்ளச்சாராயம் குடித்து நூற்றுக்கணக்கான பேர் செத்துருக்கான். அந்த மக்களுக்காக நாங்கள் கேட்காம இதில் எவன்டா கேட்பான்? நாங்கள் தாண்டா கேட்போம். அந்த மக்களுக்கு நாங்கள் தாண்டா நீதி வாங்கி தரதுக்கு நாங்கள் தாண்டா முயற்சிப்போம். அந்த மக்களை கொன்று குமிச்சது உங்கள் முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அரசு தான். சரியா? அந்த மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறது எங்களுடைய வேலை. சரியா? இந்த டாஸ்மாகை மூட வைக்கிறது எங்களுடைய வேலை. அதைத்தான் நாங்கள் செய்வோம், நிச்சயம் செய்வோம். உன்னுடைய ஆட்சி காலத்திலே அந்த டாஸ்மாக்கு மூடப்படும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம். இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அரசு காலகட்டங்கள்லேயும் இந்த டாஸ்மாக் ஆலைகளை நாங்கள் மூடுறோமா இல்லையான்னு இப்பாரு. சரியா? கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், போதைப் பொருட்கள் ஒரு பக்கம், நாட்டில் கொலை கொள்ளை, எங்கே பார்த்தாலும் கொலை. எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் அசால்ட்டாக கொண்டு விட்டு போகிறாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு துப்பில்லாத இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அரசை தாங்கி பிடிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் மேலே நீ அவதூறு பரப்புவியா? தயவு செய்து சுபவி அவர்களே, உங்கள் வயதுக்கு மரியாதை கொடுக்குறோம், அந்த மரியாதையை காப்பாற்றிக்கோங்க. இனிமேல் எங்கள் அண்ணன் மேலே அவதூறுகளை பரப்பி எங்களை இந்த அரசியலிருந்து வெளியேற்றிடலான்னு சொல்லி நினைப்பு மட்டும் உங்களுக்கு இனிமேல் வரக்கூடாது. சரியா? முடிஞ்சால் எங்களோட நின்று போராடு, இல்லை அப்படின்னா ஒதுங்கி நின்று வேடிக்கை பாரு, எங்களுடைய ஆட்டத்தை வேடிக்கை பாரு. புரிஞ்சுக்கோங்க. அதோட நாளை நடைபெற உள்ள நாம் தமிழர் கட்சியினர் முன்னெடுக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் தமிழர்.